இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகப் பெருமானை துளசியால் அர்ச்சனை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இது பொதுவாக சொல்லப்பட்ட கருத்து தானே தவிர, விநாயகப் பெருமானை துளசியால் அர்ச்சிக்க கூடாது என்கின்ற விதிமுறை என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான ஆதாரம், அதாவது விநாயகப் பெருமானை துளசியால் அர்ச்சிக்கலாம் என்பதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொரு வருடமுமே இந்த விநாயக சதுர்த்தி பூஜை என்பதை செய்வோம் தெரியுமா? அந்த விநாயக சதுர்த்தி பூஜை விதானத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும். அதாவது மண்ணாலான ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வைத்து அதில் நம்ம விநாயக பெருமானை ஆவாகனம் செய்து விடுகிறோம். ஆவாகனம் செய்த பிற்பாடு அங்க பூஜை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு அங்கமாக பூஜை செய்த பிறகு ஏக விம்சதி பத்திர பூஜை என்ற ஒன்றை வைத்திருப்பார்கள். ஏக விம்சதி பத்திர பூஜை என்று சொன்னால் 21 இலைகளை கொண்டு, பத்திரம்னு சொன்னா இலைன்னு அர்த்தம், 21 இலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அதுபோக 21 வகையான புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அதனை தொடர்ந்துதான் விநாயக பெருமானுடைய அந்த அஷ்டோத்திர நாமாவளி என்பது வரும். விநாயகாய நமஹா, விக்னராஜாய நமஹா என்றெல்லாம் அந்த நாமாவளியை கொண்டு அர்ச்சிப்போம். அந்த பூஜா விதானத்திலே பார்த்தோமேயானால் அந்த ஏக விம்சதி பத்திர பூஜை என்று சொல்கிறார்கள் அல்லவா, 21 வகையான இலைகளை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது அதிலே துளசி பத்திரம் என்பதும் ஒன்று. அதில் எப்படி தெரியுமா வரும்? துவைமாதுராய நமஹா துளசி பத்திரம் சமர்ப்பயாமி என்றே அந்த அர்ச்சனையிலே வரும். துவைமாதுராய நமஹா துளசி பத்திரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அந்த துளசி இலையினை விநாயக பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சார், அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக விநாயக பெருமானுக்கு ஒரு துளசி மாலையோ அல்லது துளசியால் அர்ச்சனையோ செய்யக்கூடாது என்றும் சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை அப்படியே கொஞ்சம் ஜோதிடவியல் ரீதியாகவும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது துளசி என்கின்ற அந்த பத்திரத்தின் மேல் புதன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதே போல விநாயக பெருமானுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு இலை, ஒரு செடி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவரம்னு சொல்லி பார்த்தோம்னாலே நாம் அனைவரும் அறிந்தது தானே, அது அருகம்புல் என்பதுதான். துளசியை விட மிகவும் விசேஷமானது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்லின் மேல் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு என்கின்ற கிரகம். இந்த ராகுவினைத்தான் விநாயக பெருமான் பார்த்தோம்னா தன்னுடைய அந்த இடுப்பிலேயே ஒரு ஆபரணமாகவே அணிந்து கொண்டிருப்பார். நாகராஜ யக்ஞோபவீதகராய நமஹா என்று சொல்லி விநாயக பெருமானினுடைய அர்ச்சனையிலேயே வரும். அதாவது இந்த நாகத்தினையே யக்ஞோபவீதமாக, அதாவது பூணூலாகவே அணிந்து கொண்டிருப்பாராம் விநாயக பெருமான். அப்படி இருக்க அவருக்கு அருகம்புல்லால் தான் அர்ச்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ராகுவினுடைய தாவரமாக இந்த அருகம்புல்லானது பார்க்கப்படுகிறது. இப்படி அருகம்புல்லால் நாம் விநாயக பெருமானை அர்ச்சிக்கும் பொழுது இந்த ராகுவினால் உண்டான தோஷங்கள் நீங்குகிறது என்பது போக தடைகள் எல்லாம் நீங்குகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் என்று சொன்னாலே, விக்னராஜன் என்று சொன்னாலே விக்னங்களை நீக்குபவர் தானே. அருகம்புல்லால் அர்ச்சிக்க தடைகளானது நீங்குகிறது. சரி சார், அதற்கும் துளசி இலைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த துளசியும் இந்த அருகம்புல்லும் ஒன்றாக இணையும் பொழுது, அதாவது அங்கே என்ன வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பிளஸ் ராகு, அந்த புதன் ராகு காம்பினேஷன் என்பது நடக்கிறது. இந்த புதன் ராகு காம்பினேஷன் என்பது அதாவது ஒரு வெடிபொருளுக்கு சமானம்னு சொல்றார். அதிநுட்பமான அறிவினை தரும்னு சொல்றார். அதாவது ஒரு சில நேரத்திலே மிகவும் அதிகப்படியான அறிவு கூட ஆபத்தினை தந்துவிடும் தெரியுமா? இப்படி இருக்க இதனை சாமானியர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்களால் அந்த அதிகப்படியான வீரியத்தை தாங்க முடியாது என்பதால் தான் சாமானியர்கள் பொதுவாக அர்ச்சிக்கும் பொழுது விநாயக பெருமானை துளசி இலையினால் அர்ச்சிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் விதியின்படி விநாயக பெருமானுக்கு தாராளமாக
துளசி இலையினை சமர்ப்பிக்கலாம். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் பொதுவாக என்ன யோசிப்போம், விநாயக பெருமான்கிட்ட போய் என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கணும்ப்பா, எனக்கு சங்கடங்களாக இருக்குது, இந்த சங்கடங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். யாராவது விநாயகர்கிட்ட போய் எனக்கு அதிகப்படியான ஞானம் என்பது வர வேண்டும், எனக்கு அதிகப்படியான அறிவு என்பது கிடைக்க வேண்டும், நான் ஆராய்ச்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்று யாருமே வேண்டுவதில்லையே. அப்படி வேண்டுபவர்கள், நான் ஒரு சிறப்பான ஒரு ஆராய்ச்சியினை செய்து கொண்டிருக்கிறேன், இதில் நான் ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய சிந்தனையானது இதில் மட்டும்தான் இருக்கிறது, எனக்கு வேறு விஷயங்களை பற்றிய கவலையே இல்லை, என்னுடைய ஆராய்ச்சியிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் தாராளமாக விநாயக பெருமானுக்கு துளசி இலையினை சமர்ப்பிக்கலாம். இது மிகவும் அதி உன்னதமான ஒரு அறிவினை தரக்கூடியது. அறிவு என்று சொல்வதை விட மிகப்பெரிய ஆக்கக்கூடிய சக்தியினை தரக்கூடியது. நிறைய சக்திகளை ஆக்குதலுக்கும் பயன்படுத்தலாம், அழிவிற்கும் பயன்படுத்தலாம் அல்லவா. அந்த சக்தியானது அது அழிவு சக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதால் தான் சாமானிய மனிதர்களை இந்த துளசி இலையினை கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே தங்களுடைய மனதினை அடக்க தெரிந்த அந்த சாதுக்களும் அந்த சந்நியாசிகளும் அவர்கள் தாராளமாக அந்த துளசி பத்திரத்தினை கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சிப்பார்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.